Hi friends, நான் கல்பனா நந்தகுமார். இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு எங்க வீட்ல நாங்க எப்படி செய்வோமோ அந்த மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நான் 600 கிராம் மட்டனை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். குழம்பு செய்யறதுக்கு ஒரு 5 வெங்காயம் மீடியம் சைஸில் மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கேன். அது கூடவே ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். நான் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, பிரிஞ்சி லீவ்ஸ் 2, ஒரு அன்னாச்சி மூக்கு, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச ஆனியனும் பச்சை மிளகாவும் சேர்த்து பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே ஒரு 4 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி ஏன் அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு. அதுக்காக இதில் நம்ம எந்த மசாலாவும் ஃப்ரை பண்ணி அரைச்சி போட போகிறது கிடையாது. இந்த இடம் கட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் கறியை சேர்த்துக்கிறேன். கறியை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது குழம்பு மிளகாய்த்தூள். இது நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் கொடுத்துடலாம். நான் இதில் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கல. வேறு எதுவும் நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக வீட்டில் மட்டன் குழம்பு எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி நம்ம செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இது ஒரு 2 விசில் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். அது மாதிரி செய்தோம் அப்படின்னா அந்த மட்டன்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருக்கும். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 8 நம்பர் எடுத்திருக்கேன். கசகசா 1 ஸ்பூன் அளவு, இது ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 2த்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கசகசாவும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இன்னொரு ஜாரில் 1/2 மூடி தேங்காய் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம்.
தேங்காய் அரைச்சி ஃபில்டர் பண்ணி நான் வச்சுருக்கேன். கறி வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பும் கசகசாவும் அரைச்ச பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 மினிட்ஸ் இது கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு உப்பு இதில் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, நான் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காவை ஏன் நான் அப்படியே ஆட் பண்ணல அப்படின்னா அது நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நிறையவே நம்ம சேர்க்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் தேங்காய் பாலாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு தயாராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.